வணக்கம். நான் உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுதுங்க. அதை பற்றி தான் நீங்கள் பேசலான்ட்டு. அவர் முதலாக இதுதான் முதல்வராக இருக்கிற இதுதான் முதல் வருஷம். இது வந்து 100 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 100 நாட்களில் நிறைய சாதனைகளை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லோரும் ஒத்துக்க தான் வேணும். நிறைய இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே கண்ட்ரோலாக இருக்குது. ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குதுங்க. இப்போ வந்து அவர் கொண்டு வந்ததில் ரொம்ப சிறப்பான திட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. அது இந்த சிங்கப்பெண்கள் திட்டம்லாம் வந்து சூப்பருங்க. நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க அந்த சிங்கப்பெண்கள். இதுமாரி இந்த விவசாய கடன் தள்ளுபடி, இதுமாரி நிறைய திட்டங்கள் அவங்க சொன்னதில் ஓரளவுக்கு இப்போ செஞ்சுருக்காங்க. அந்த 100 நாளைக்குள்ளே செஞ்சதுங்களாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஓரளவுக்கு அந்த போதைப்பொருள் வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது. முதல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். இந்த மணல் திருட்டு அது கூட வந்து இப்போலாம் வந்து ஓரளவுக்கு இருக்குது. இப்போதைக்கு நிலவரத்துக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க சாதனைகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னமும் பண்ணுவாங்கன்னு நம்புவோம் நம்மலாம். ஏன்னா மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு மாற்றாகவே இல்லை. கிட்டத்தட்ட 55 வருஷமாக திராவிட கட்சிகளே மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க. இது ஒரு மாற்று, ஒரு புதுமை. இவங்களும் அந்த புதுமையாக மாறணும். என்ன காரணம்னா அந்த திராவிட கட்சிக்கு மாதிரியே போயிட்டு இருக்காங்க. இது வந்து மாற்றத்துக்கான ஒரு வழி கிடையாது. ஏன்னா அவங்க பண்ணதே இவங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இது 3வது கட்சி ஆயிடுச்சு. அந்த திராவிட கட்சி மாதிரி அது மாதிரி கொஞ்சம் இருக்குது. அந்த ஒரு சார்பு இல்லாமல் ஓரளவுக்கு தனித்தன்மையாக இருந்தாங்க நல்லாயிருக்கும். அது ஏன்னா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி தான் இந்த விஜய் அவர்களுக்கு வந்து வாக்களித்தாங்க. அந்த மாற்றங்கிறது வந்து இருக்கணும் இல்லையா? எல்லா விஷயத்திலும் மாற்றம் இருக்கணும் இல்லை? அதே அவங்க என்ன சொன்னாங்களே, அவங்க என்ன செஞ்சாங்களே, அவங்க என்ன பண்ணாங்களே அதே பண்ணிங்கன்னா அது மாற்றமே கிடையாது. ஒரு மக்கள் எதுக்கு ஒரு இது பண்ணாங்க? இவங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே இன்னொருத்தர் தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அப்போ உட்கார வைக்கும்போது அது ஒரு புதுசாக போகணும்ல. அவங்க போனால் பதிலே நானும் போகிறேங்கிறது வந்து அது சரியாக இருக்காது. இருந்தாலும் இந்த 100 நாளில் வந்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணது மிகப்பெரிய விஷயமாக நாம் கருதுகிறோம். நன்றி, வணக்கம்.